அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 42வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 26/1/1987 வெளியான திரைப்படம் திருமதி ஒரு வெகுமதி. பாண்டியன், ஜெயஸ்ரீ, விசு நடித்த திரைப்படம். இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே. பாடலை பாடியவர் எஸ்பிபி. வைரமுத்து எழுதி சங்கர் கணேஷ் இசையில் இது ஒரு ஹிட் சாங். திருமதி ஒரு வெகுமதி படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் வளர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் நிலவுக்கு தெரியாது. வளர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் நிலவுக்கு தெரியாது. ஜெயஸ்தாஸ் இந்த பாடலை பாடியிருப்பார். இன்பங்கள் என்பதும் துன்பங்கள் என்பதும் அன்புக்கு கிடையாது. வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் இது. வளர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் நிலவுக்கு தெரியாது. 1978ஆம் ஆண்டு விசுவின் கதை வசனத்தில் துரையின் டைரக்ஷனில் வெளியான திரைப்படம் சதுரங்கம். ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமிளா நடித்த திரைப்படம் இது. அதே கதையை அதே விசுவை வைத்து கிளைமேக்ஸில் மட்டும் சில மாற்றங்களை செய்து கே பாலச்சந்தர் தயாரித்த திரைப்படம் திருமதி ஒரு வெகுமதி. சதுரங்கம் படத்தில் ரஜினிகாந்த் பண்ண கேரக்டரை திருமதி ஒரு வெகுமதி படத்தில் எஸ்வி சேகர் பண்ணியிருப்பார். சதுரங்கம் படத்தில் ஸ்ரீகாந்த் பண்ண அந்த ரோலை இதில் பாண்டியன் பண்ணியிருப்பார். இதில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல் பார்த்து சிரிக்கிறது பொம்மை. வாணி ஜெயராம் இந்த பாடலை பாடியிருப்பார். மிக மிக இனிமையான ராகத்தில் சங்கர் கணேஷ் மிட்டமித்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் இது. திருமதி ஒரு வெகுமதி படத்தில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல் அக்கா அக்கா நீ அக்கா இல்ல. இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. வழக்கமாக விஸ்வின் படங்களில் பார்க்க முடியாத வராத ஒரு பாடல் காட்சி இது. ஒரு பெட்ரூம் பாடல் காட்சி. சித்ரா அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார். கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் இது. 23/8/1987 வெளியான திரைப்படம் எங்க வீட்டு ராமாயணம். கார்த்திக், இளவரசி, எஸ்வி சேகர் நடித்த திரைப்படம் இது. இதில் சங்கர் கணேஷ் ஒரு குத்து பாடலை கொடுத்திருப்பார்கள். நாங்க என்ன 4 காணி நிலமா கேட்டோம். வாலி அவர்கள் எழுதி மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல் இது. 11/3/1988 வெளியான திரைப்படம் பெண்மணி அவள் கண்மணி. அருணா, சீதா, விசு நடித்த திரைப்படம் இது. இதில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல் பெண்மணி அவள் கண்மணி. எஸ்பிபி இந்த பாடலை மிக அழகாக பாடியிருப்பார். கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் இது. சங்கர் கணேஷ், விசு கூட்டணியில் ஒரு வெற்றி பாடல். பெண்மணி அவள் கண்மணி படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். எஸ்பிபி அவர்கள் மிகவும் ரசித்து பாடிய ஒரு பாடல் மூங்கில் இலை காடுகளே. கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார். காட்சி அமைப்பும் சங்கர் கணேஷின் இசையும் ஒளிப்பதிவும் மனதை கவரும். பெண்மணி அவள் கண்மணி படத்தில் காதல் பாடலாக ஒலித்த மூங்கில் இலை காடுகளே பாடல் மீண்டும் ஒலிக்கும் சோகமாக.
மெட்டுக்கு வேறு வரிகளை போட்டிருப்பார் கவிஞர் வாலி. வாணி ஜெயராம் இந்த பாடலை பாடியிருப்பார். சங்கர் கணேஷ் இசையில் உருவான உருக்கமான பாடல் இது. பெண்மணி அவள் கண்மணி படத்தில் ஹைலைட்டாக ஒரு காமெடி பாடல், ஆரம்பமே இப்பத்தான்னு நினைப்போம். ஆரம்பமே இப்பத்தான் நினைப்போம், ஆரம்பமே இப்பத்தான். பல பாடல்களின் கலவையாக ஒரு பாடல். இதில் 60 70 6 மாச பிள்ளைய மலேசியா வாசுதேவன் இந்த பாடலை பாடியிருப்பார். மனசு வச்சா நாம கண்டைய தேவப்பட்டா நாம. மலேசியா வாசுதேவனோடு இணைந்து பாடியவர் டி.எல். மகராஜன். சோக கதை பிறர் கேட்டதில்லை நீ கேளா. பாடலை மிகவும் நகைச்சுவையாக எழுதியிருப்பார் கவிஞர் வாலி. இவர்களோடு இணைந்து பாடிய பெண் குரல் எஸ்.பி. சைலஜா. இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.